நாம் நம்மோட வீட்டில் இருக்கும் பொழுது காலையில ஒரு மாதிரி ஆடை அணிந்து கொள்கிறோம். அதே போல இரவு நேரத்துல தளர்வான ஆடைகள், நைட்டி போன்ற ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் அல்லவா? அதே போலவே நாம அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மாதிரி ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். ஏதாவது ஒரு திருவிழாக்கள், ஒரு ஃபங்க்ஷன், திருமண விசேஷங்களுக்கு செல்லும் பொழுது அதற்கேற்றாற் போல ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். சினிமா தியேட்டர், பீச் அப்படின்னு செல்லும் பொழுது அதற்கேற்ற மாதிரியான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். அது போலவே ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்றாற் போல நாம் பேச கற்றுக்கொண்டேமே ஆனால் நமக்கு எந்த பிரச்சனைகளுமே இருக்காதுங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒருத்தர் நிறைய கோவப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த கோவப்படும் நபரிடம் அந்த நபர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த விஷயத்தை அமைதியாக செய்து முடித்துவிட்டு அவரிடம் அதிகமாக பேசாமல் பேச்சை குறைத்து கொண்டு அவரிடம் பழக கற்றுக்கொண்டால் அவரிடம் இருந்து நமக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காதுங்க. அதே போலவே ஒரு சிலர் நம்மீது நிறைய பொறாமப்படுறவங்களா இருப்பாங்க. அவரிடத்தில் சென்று அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கொண்டே நாம் தொடர்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மீது பொறாமைப்படுகின்ற அந்த குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு விடுவார். அதே போல நம்மீது நம்மை போட்டியாக நினைப்பாங்க இல்லையா? அப்படி நம்மீது யார் போட்டியாக நினைக்கிறார்களோ அவரிடம் உள்ள ஒரு சிறிய திறமையை கூட நாம் புகழ்ந்து பேசி பாராட்டி அவர்களிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம்மை போட்டியாக நினைப்பதை குறைத்து கொள்வாருங்க. இது போலத்தான் இதைத்தான் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதை 17வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் அமைதியாகவும் அடக்கத்துடனும் பேச கற்றுக்கொள்வது, எல்லாரையும் அரவணைத்து கனிவோடு பேச கற்றுக்கொள்ளும் அந்த பேச்சு அந்த பேச்சே ஒரு தவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இவை எல்லாம் வாக்கினால் செய்யக்கூடிய தவம் என்று பகவான் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாருங்க. ஆகவே கிருஷ்ணர் சொன்னது போல வாக்கினால் தவம் செய்து கிருஷ்ணரின் அருளை பெறுவோம். நன்றி.